முத்து மீனா கிட்ட தூங்கிட்டு இருக்கும்போது ரோகிணி கிட்ட தான் போய் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரூமுக்கு போறாங்க. அங்க ரோகிணி வந்துட்டு யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகும் போது நீ அங்கேயே போ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ பத்திக்கு வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல மீனா பார்த்துட்டு உன்னுங்க கிருஷ எதுக்குங்க அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே மீனா நான் ஒண்ணு கிருஷ அடிக்கல, நீங்க தேடுவீங்க அங்க போய் தூங்கு அப்படின்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அடிக்கிறது நான் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசிட்டு இருக்கும்போது நீங்க முத்து முடிச்சுட்டு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ரோகிணி கிருஷ அடிச்சதை நான் பார்த்தேங்க ஆனா இல்லன்னு சொல்றாங்க அப்படின்னு. உடனே முத்து வந்துட்டு எதுக்காக பார்லரமா கிருஷ அடிச்ச, கிருஷ் ஒன்னு இந்த ரோகிணி அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லன்னு சொல்லி கிருஷ் சொல்லிடுறாங்க. நான் தான் வந்து அங்க போனேன். அப்ப அவங்க தேடுவாங்க. நீ அங்க போய் தூங்கு அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ் சொல்றாங்க. உடனே ரோகிணி நல்ல வேளை உண்மையை சொல்லலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்பி போயிடுறேன். நான் சொன்னேன் இல்லைங்க ஏற்கனவே அந்த கன்னடக்காரங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் பிறந்த குழந்தை தான் அந்த கிருஷ்ங்க. அதனாலதான் உங்க அண்ணனை தேடி அந்த ரூமுக்கு கிருஷ் போற மாதிரி இருக்கு. அந்த உண்மை வந்து ரோகிணிக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ரோகிணி கிருஷ அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீனா. இதை கேட்ட முத்து என்ன மீனா சொல்ற நீ சொல்ற மாதிரி என்னால ஏத்துக்கவே முடியலையே. மனோஜ் அப்படிப்பட்டவனா இருக்க வாய்ப்பே இல்ல மீனா அப்படி சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்குங்க இங்க கிருஷ் இருக்கிறதுக்கு வந்து உங்க அண்ணன் சம்மதம் சொன்னாங்க. யாரையாவது இங்க இருக்கிறதுக்கு அவங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க எனக்காவது சம்மதம் சொல்லியிருக்காங்களா? அப்படி இருக்கும்போது கிருஷ் இருக்கிறதுக்கு சம்மதம் சொன்னோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாங்களே. அதெல்லாம் நோட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. நீ சொன்னதான் சரிதான். ஆனா எனக்கு மனோஜ் மேல சந்தேகம் வரல, இந்த பார்லர் அம்மா மேலதான் சந்தேகம் வருது. ஏன்னா கிரிஷ் வந்து போய் ரோகிணியை தான் எழுப்பியிருக்கான், மனோஜ எழுப்பல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லி ரோகிணி மேல சந்தேகப்படுறாங்க. இந்த சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.